ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கான vlogல வந்து எப்படி நாங்கள் கார்டன் செட் பண்ணோன்னு சொல்லிட்டு தான் கம்ப்ளீட்டாக இந்த vlogல பார்க்க போகிறீங்க. இப்போது நீங்கள் பார்த்துன்னு இருக்கிற ஸ்பேஸை தான் நாங்கள் வந்து கார்டனாக செட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் க்ரீன் கிராஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக எடுத்துட்டோம். இந்த ஸ்பேஸையே ரெடி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட எங்களுக்கு 10 days ஆச்சு. பார்க்க ஜஸ்ட் ஒரு 1 day or 2 days ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த கார்டன் ஒர்க்கெல்லாம் ரொம்ப பெரிய ஒர்க்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு தென் ஸ்பேஸை வந்து ஈக்குவலாக ரெடி பண்ணிட்டோம். மண்ணெல்லாம் போட்டு ஒரே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிட்டோம். ஸோ கார்னரில் இந்த பேம்பூ ஸ்டிக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா இதுக்கு வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து க்ரீன் நெட்டு போட்டே போடணும். ஸோ நாங்கள் வந்து கார்டனுக்குன்னு நிறைய காசு வந்து வேஸ்ட் பண்ணலை. எது நாங்கள் கார்டனுக்குன்னு வாங்குனதுன்னா ஃபஸ்ட்டு க்ரீன் நெட்டு வாங்கி போட்டோம். அதுக்கப்புறமா ஆன்லைனில் சீட்ஸ் வாங்கினோம். இது விட்ட வேறு எதுவுமே நாங்கள் வந்து வேறு எந்த செலவுமே கார்டனுக்குன்னு பண்ணலை. நாங்கள் மெயினாக க்ரீன் நெட் எதுக்கு நான் வாங்கி போட்டேன்னா, இங்கே வந்து நிறைய மாடு வரும், அப்புறமேல நாய் வரும். ஸோ இதுக்கோஸ்கரமே நான் வந்து க்ரீன் நெட் ஃபஸ்ட்டு போடணும். விதை போடுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து க்ரீன் நெட் போட்டு ஃபுல்லாக ஸ்பேஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணோம். அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட்டு எங்கெங்கே நம்ம வெஜிடேபிள்ஸ் அப்புறமேல் கீரை வைக்க போகிறோன்னு சொல்லி அந்த ஸ்பேஸை வந்து ரெடி பண்ணிட்டோம். சில சீட்ஸ் வந்து 2 to 3 hours நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கார்டனில் விதைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து கொத்தரக்காய், அதுக்கப்புறம் அவரைக்காய், இது வந்து குக்கும்பர், அப்புறம் முள்ளங்கி, அப்புறம் புளிச்சக்கீரை, இது வந்து பீட்ரூட். ஸோ அதுக்கப்புறமா பாலக்கு, அப்புறம் தண்டுக்கீரை, அப்புறம் தண்டுக்கீரை ரெட்டு, அப்புறம் மந்தக்காளி கீரை, அப்புறம் சிறுகீரை ரெட்டு, சிறுகீரை க்ரீனு, அப்புறம் முள்ளைக்கீரை ரெட்டு, அப்புறம் முள்ளைக்கீரை க்ரீன், பருப்பு கீரை, லாஸ்ட்டாக அரைக்கீரை. இது எல்லாமே நம்ம வந்து விதைச்சிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 5 days அதுக்கப்புறமா நம்ம பார்த்தோன்னா சூப்பராக எல்லாமே கீரை எல்லாமே க்ரோ ஆகி சூப்பராக வந்துடுச்சு. அதே மாதிரி காயும் வச்சிருந்து எல்லாமே நிறைய வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேஸில் தான் நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக கீரை போட்டிருக்கிறது. இது வந்து டே 5 நம்மளுக்கு இந்த மாதிரி சூப்பராக எல்லா கீரையும் க்ரோ ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த லைனில் வந்து நாங்கள் வந்து முள்ளங்கி போட்டுக்கிறோம். முள்ளங்கியில் அதில் ஒரு முள்ளங்கி வந்து க்ரோ ஆக ஸ்டார்ட் ஆகிட்டுக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கேயும் சில கீரைங்கெல்லாம் போட்டிருக்குறோம், அதுவும் க்ரோ ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா இந்த லைனில் வந்து பீட்ரூட் போட்டிருக்குறோம்.
அது இன்னும் எதுவும் க்ரோ ஆன மாதிரி தெரியல. தென் நெக்ஸ்ட் இங்கே வந்து நான் கொஞ்சம் வீட்டில் இருக்கிற வெந்தயத்தை வந்து ஊற வச்சுட்டு அப்படியே மண்ணில் வந்து போட்டிருக்கிறேன். அதுவும் இன்றைக்கி தான் போட்டேன். ஸோ சீக்கிரமாக வெந்தயக்கீரையும் சூப்பராக ரெடியாகி வந்துடும். அப்படியே இந்த பக்கம் பார்த்தாக்கா நம்ம கார்டனுக்கு ரொம்ப பெரிய செடியாக தெரியும். அது என்ன செடின்னா, இது வந்து தக்காளி செடி. இந்த தக்காளி செடி வந்து நான் பால்கனியில் பாட்டில் வச்சுருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் அது பாட்டில் வந்து ரொம்ப கஷ்டப்படும் வேரெல்லாம் விட்றதுக்கு. ஸோ அதனால் கீழே கார்டனுக்கே எடுத்துகிட்டு வந்து பர்மனெண்ட்டாக கார்டன்லேயே இருக்கட்டும்ன்ட்டு வச்சுட்டேன். இந்த தக்காளி செடி பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா குட்டிஸாக இப்போ தான் ஒரு செடி வந்து க்ரோ ஆகுது. அது என்ன செடினா அவரைக்காய். சூப்பராக க்ரோ ஆகி 2 இலை வந்து விட்டுருக்கு. அப்படியே பக்கத்தில் பார்த்தா இப்போது ஸ்டார்ட் ஆகுது இன்னொரு அவரைக்காய் செடி. மெயின் இந்த மாதிரி செடி குட்டிஸாக வளருதுன்னா அந்த டைமில் வந்து நம்ம ரொம்ப ஃபோர்ஸாக பைப்பில் வந்து தண்ணி விடக்கூடாது. அது வந்து ப்ராப்பராக க்ரோ ஆகாது. மெதுவாக தண்ணி விட்டோனாலே சூப்பராக க்ரோ ஆகி வந்துடும். ஸோ இந்த ஜாகாவில் வந்து கொத்தரக்காய் வந்து போட்டிருக்குறோம். தென் இங்கே வந்து கம்ப்ளீட்டாக பச்சை மிளகா வச்சுருக்கிறேன். பச்சை மிளகா வந்து விதை ஃபுல்லாக ஒரு 2 days வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அப்படியே பாட்டில் போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 10 to 20 days ஆகிட்ட மேலே எல்லாமே செப்பரேட்டாக இந்த மாதிரி ஒரு அடி விட்டு க்ளீனாக ஒரு ஸ்பேஸில் வந்து நட்டு வச்சுருக்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டேயில் வந்து வச்சுருந்துமே கொஞ்சம் ஒரு மாதிரி சாஞ்சா மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 5 to 6 daysக்கு அப்புறமா பச்சை மிளகா செடி வந்து சூப்பராக க்ரோ ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு கொத்தரக்காய் செடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து குட்டிஸாக இப்போ தான் இன்றைக்கி தான் லைட்டாக மேலே வந்திருக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கும் போதே. டே 8ல் வந்து கொத்தரக்காய் செடி ஒரு 3 செடி வந்து ஃபுல்லாக க்ரோ ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி வந்து அவரைக்காய் செடி போட்டிருந்தாலே அதுவும் அதே மாதிரி 3 செடி லைனாக ஸ்டார்ட் ஆகிட்டாங்க க்ரோ ஆகிறதுக்கு.
டே பை டே நான் வந்து கார்டனில் வந்து காலையில் வந்தேன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். மெயினாக கீரை பார்க்கும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் எனக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லைனாக இருக்கிறது வந்து பாலக்கு தான் இது. ஸோ குட்டி குட்டியாக எல்லாமே க்ரோ ஆகி இந்த கீரை தான் அதுன்ட்டு நம்மளுக்கு க்ளீனாக கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்ம வந்து வெஜிடேபிள்ஸ் அப்புறம் கீரை இதெல்லாம் க்ரோ பண்ணணும்னா எங்கேயும் போய் கார்டன் தேட தேவையில்லை, இல்லை இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் தேடணுன்ட்டு எதுவுமே இல்லை. வீட்டில் இருக்கிற குட்டியான பாட்லேயே வெந்தயம் போட்டாக்கா வெந்தய கீரை வரும் நம்மளுக்கு. தென் இந்த மாதிரி நிறைய ஆன்லைனில் வந்து நம்மளுக்கு சீட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதை வந்து வாங்கிட்டு குட்டி பாட்டில் போட்டாக்கா சூப்பராக கீரைங்க வெஜிடேபிள்ஸ் எல்லாமே வந்துடும். அதெல்லாம் நம்மளே சீட் போட்டு தென் தண்ணி ஊற்றி அதை வளர்த்துட்டு அதை வந்து குக் பண்ணி சாப்பிடும் போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். தென் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்றோன்ற ஒரு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஸோ இதுக்கப்புறம் நம்ம சேனலில் கார்டன் அப்டேட்ஸ் வந்துனே இருக்கும். ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ ஸோ மச்.